மாணவர்களுக்கு ஒரு செய்தி. இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு கியூட் எக்ஸாம் அப்ளை பண்ண தவற விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக மறுவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. பல மாணவர்களுடைய கோரிக்கையை முன்வைத்து, ஏன்னா இந்த முறை கியூட் எக்ஸாம் அப்ளிகேஷனை பற்றின விழிப்புணர்வு நிறைய பேத்துக்கு இல்லை. சீக்கிரமே அவங்க இயர்லியராக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இன்னொரு வாய்ப்பு என்டிஏ கொடுத்துருக்காங்க. இந்த தேர்வுக்கு நீங்கள் போய் மீண்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இதோடைய கால அவகாசம் 23 பிப்ரவரி 2026 முதல் 26 பிப்ரவரி 2026 வரை, அதாவது திங்கட்கிழமை மதியத்திலிருந்து வியாழக்கிழமை இரவு வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ரீஓப்பனில் இருக்கும். ஸோ ரீஓப்பனிங் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் கியூட் யூஜி 2026 இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், இந்த அப்ளிகேஷனுக்கு அவங்க கரெக்ஷன் விண்டோ தரல. ஸோ அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணும்போது மிக கவனமான முறையில் இந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுங்கள். மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, திரும்ப நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ வாழ்த்துக்கள், அப்ளை பண்ணுங்கள். நன்றி. மாணவர்களுக்கு ஒரு செய்தி. இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு கியூட் எக்ஸாம் அப்ளை பண்ண தவற விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக மறுவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. பல மாணவர்களுடைய கோரிக்கையை முன்வைத்து, ஏன்னா இந்த முறை கியூட் எக்ஸாம் அப்ளிகேஷனை பற்றின விழிப்புணர்வு நிறைய பேத்துக்கு இல்லை. சீக்கிரமே அவங்க இயர்லியராக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இன்னொரு வாய்ப்பு என்டிஏ கொடுத்துருக்காங்க. இந்த தேர்வுக்கு நீங்கள் போய் மீண்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இதோடைய கால அவகாசம் 23 பிப்ரவரி 2026 முதல் 26 பிப்ரவரி 2026 வரை, அதாவது திங்கட்கிழமை மதியத்திலிருந்து வியாழக்கிழமை இரவு வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ரீஓப்பனில் இருக்கும். ஸோ ரீஓப்பனிங் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் கியூட் யூஜி 2026 இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், இந்த அப்ளிகேஷனுக்கு அவங்க கரெக்ஷன் விண்டோ தரல. ஸோ அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணும்போது மிக கவனமான முறையில் இந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுங்கள். மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, திரும்ப நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ வாழ்த்துக்கள், அப்ளை பண்ணுங்கள். நன்றி.